இலங்கையில் வந்து தற்போது ஒரு பேசுபொருளாக இருக்கிற விடயம் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது. பொதுமக்களிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு காலம் கடந்த பழி தீர்த்தலாகவும் அல்லது ஒரு சில பேரிட்ட இது அரசியல் பழிவாங்கலாகவும் ஒரு சில பேரிட்ட வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை வெளிப்படுத்துவதற்காக இந்த தற்போது ஆட்சியில் இருக்க அரசு மேற்கொள்கிற நடவடிக்கைகளாகவும் கருதப்படுகிறது. பொதுவாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாடகமாக சித்தரிக்கப்படுகிறது. இலங்கை தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட அநீதிகள் ஒடுக்குமுறைகளை கையில் வச்சுக்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கை அரசால் மேற்கொண்டாலும் இது தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் ஒரு நாடகம் என்ற ஒரு அந்த பாணியிலே தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு வர்றதன் காரணமாக தமிழ் அரசியல்வாதிகள் அதையே தமிழ் மக்கள் மத்தியில் சித்தரித்து கொண்டு வரணும். ஆனால் சிங்களவர்களுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனூடாக இந்த பழி தீர்த்தலா அல்லது பழி வாங்குதலா அல்லது ஒரு அரசியல் ரீதியாக செய்யப்பட்டதோ இல்லை உண்மைக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்காக செய்யப்பட்டதான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷோர்ட் முஸ்லீட பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் பிரயோசனமான வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களோட தொலைபேசியில் வந்திருக்கும். ஸோ இலகுவாக நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அது உங்களோட தேவைப்படுற வீடியோவாக கூட இருக்கும். என்னோடய வீடியோக்களை போய்ட்டு நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்களை போவோம். ரணில் விக்ரமசிங்க பொதுவாகவே ரணில் விக்ரமசிங்க சோசியல் மீடியாவில் எல்லாம் பொதுமக்கள் சாதாரணமாக அரசியலை தாண்டி சாதாரணமாக வாழ்கின்ற பொதுமக்களோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 தொடக்கம் 2024 ஆண்டு அதாவது தற்போது ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பிக்கிற காலப்பகுதி வரைக்கும் இலங்கை ஒரு பாதாள சுரங்கத்தில் இருந்துன்னு சொல்லலாம். கீழே அடிமட்டத்தில் வளர முடியாத இலங்கை முன்னாள் ஆட்சியாளர்களால் திருடப்பட்டு கொள்ளையிடப்பட்டு மக்களோட தலையில் பாரிய சுமைகளை கொடுத்து பொருட்கள் சேவை இல்லாத நிலையில் பெட்ரோலுக்கு போலியும் கேஸுக்கு போலியும் அரிசிக்கு போலியும் சீனிக்கு போலியும் இருந்த ஒரு நிலையை மீட்டு என்னுடைய சொந்த நாடுன்னு சொல்லி முன் வந்து அதை மீட்டெடுத்த ஒரு ஜனாதிபதி என்ன சொல்கிறான் ரணில் விக்ரமசிங்க. இலங்கை வரலாற்றில் ஒரு சரிஞ்ச ஒரு நாட்டை வந்து மீட்டெடுத்தவர், கடனோடு தான் மீட்டெடுத்தவர், கடன் இல்லாமல் மீட்டெடுத்தல. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதி. ஆனால் இருந்தும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது சில தவறுகள் அங்கே நடந்திருக்கதாக நீதிமன்றம் உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது முன்னுக்கு பின்னான முரணான வாக்குமூலங்களின் காரணமாகவே இந்த கைது இடம்பெற்றிருக்கலாம் என நீதித்துறை சார்பில் ரணிலுடைய சகாக்களை விசாரிக்கப்பட்ட இடத்துல அவர்கள் கொடுத்த வாக்குமூலம், ரணில் கொடுத்த வாக்குமூலம், ஒரு சில வாக்குமூலங்கள் ஒத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் ரணில் வந்து உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்ட சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் நீங்கள் அறிஞ்ச விஷயம். நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம், ஒரு சில பேருக்கு இது தெரியாதுன்னு. நீதிமன்றத்துக்கு கொண்ட இடத்துல வந்து எப்படியும் இது சைன் ஆயிரு. அப்போ கட்டாயம் அவர் பிணையை வந்து கட்டாயம் நிராகரிக்கணும். ஸோ அந்த ரீதியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஸோ அந்த இடத்துல ரணில் ஆதரவாளர்கள் பெரும் சலசலப்பு ஒன்று ஏற்பட்டது. அதாவது சுற்றி இருக்கிற அண்டிய பிரதேசங்களில் இருக்கிற மின்சாரம் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இல்லை. இது திட்டமிட்டு ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் அவர்கள் கருத்தில் எடுப்பார்கள். நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்பது தனியார் நிகழ்வாக பொது நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு ஜனாதிபதி நீங்கள் வெளிநாடு போயிட்டு ஒரு பொது நிதியை உங்களோட தனி பிரச்சனையாக இருக்கட்டும் பொது பிரச்சனையாக இருக்கட்டும் பொது நிதியை வந்து தவறான முறையில் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. கிட்டத்தட்ட 16 மில்லியன் சொன்னால் யோசிச்சு பாருங்க எந்தளவு பணம்னு சொல்லி. $50,000 தொடக்கம் $50,000 வரைக்கும் அதில் பெறுமதி வருது. அப்போ இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மனைவியிற பட்டமளிப்பு விழாக்காகத்தான் இந்த செலவுகளும் இடம்பெற்றிருக்கதாகவும் அமேதிய செலவுகளும் இடம்பெற்றிருக்கதாகவும் இப்படி ஒரு வதந்தியை அங்கே வந்து பரவிக்கொண்டு கேட்கல. நீதிமன்றம் சொல்லியிருக்குது இவரை வந்து 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க சொல்லியிருக்கு. இந்த விளக்கமறியல் வைக்கிற காலப்பகுதிக்குள்ள இந்த புனைக்காக முன்வைக்கப்பட்ட காரணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வியந்து போய் நிற்கிறார்கள். இதுவரை காலமும் வெளிப்படுத்தப்படாத ஒரு உண்மை ஒன்று இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது ரணில் விக்ரமசிங்கக்கு வந்து எந்தவித பிள்ளைகள் மகளோ மகனோ இல்லை, யாருமே இல்லை. அப்போ ரணில் விக்ரமசிங்க அவரோட மனைவிக்கு ஆறுதல், மனைவி வந்து ரணில் விக்ரமசிங்க ஆறுதல். அதுவும் இப்போ இந்த வயசு போன காலத்தில் ரணில் விக்ரமசிங்கோட உடம்புல கூட இந்த அளவுக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் தெரிய வருது. அப்போ ஒரு நீதிமன்றத்தில் நீதித்துறை வந்து சுதந்திரமாக செயற்படுது என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனால் நீதித்துறை வந்து ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக தான் செயற்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி இப்படியான சம்பவத்தினூடாக உணர முடிவது. ஆனால் எது என்னவாக இருந்தாலும் குற்றம் இழைத்தால் இலங்கை நாட்டில் தண்டனை இருக்கின்ற ஒரு விஷயம் அங்கே மக்கள் மத்தியில் நிலைநாட்டப்பட்டால் குற்றங்கள் குறையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிணை கோரிய இடத்துல ஒரு மனிதாபிமான ரீதியில் பிணை கோரிய இடத்துல நீதித்துறை இயலாது என்று சொன்னால் ஒரு கொலை செய்தவனுக்கு கூட நாளை சொல்லலாம் என்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்கு எனக்கு இது இல்லை, நீங்கள் ரணில் விக்ரமசிங்க விட்ட நீங்கள் தானே இன்னையை விடணும்னு சொல்லி கேட்குற அளவு நிலையை வந்து நீதித்துறை உருவாக்க விரும்பலை. ஸோ இதனால் பிணைக்கங்க முன்வைக்கப்பட்ட காரணங்கள் என்ன? மனைவி புற்றுநோயில் இருக்கிற அவையை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, இவர் தான் அவருக்கு ஆதரவாக இருக்கணும் என்ற மாதிரியும் இவர உடலில் நிறைய கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இவருக்கும் அந்த கருணை அடிப்படையில் இந்த பிணையை வழங்கணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ நீதித்துறை சொல்லிக்கணும்னு சொன்னால்
எதிர்வரும் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இப்போ நம்மளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல குற்றங்கள் புரிஞ்சவங்களுக்கு 14 நாட்கள் சிறையில் வைக்க சொல்லுவாங்க, அல்லது 7 நாட்கள் சிறையில் வைக்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு நம்மளாவே 2-3 நாள் 26ஆம் தேதி வரைக்கும், அதாவது வருகிற திங்கள் நாளை தினம் வரைக்கும் இந்த ரிமாண்ட் வழங்கப்பட்டிருக்குது. அதோடு இந்த ரிமாண்ட் வழங்கின கையோடு இவற்றை உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். பிறகு இந்த சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து தேசிய கொழும்பு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அங்கே கூட ஐசியூ வார்டில் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து இவரை அட்மிட் பண்ணி சிகிச்சை அளித்ததாகவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு உரம் இருக்கு. இவ்வளவு செய்தி நீங்கள் இதுவரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது வந்து ஒரு நேர்மையான அரசியலா அல்லது இது ஒரு பழிவாங்கல் செயற்பாடா? பட்லந்த முகாம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பட்லந்த முகாமையில் முக்கியமாக தமிழர்களை விட சிங்களவர்கள் தான் அதிகமாக துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிங்களவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 95% ஆட்கள் மேலதிகமான ஆட்கள் வந்து ஜேவிபியோட சம்மந்தப்பட்டார்கள். ஜேவிபியோட சம்மந்தப்பட்டார்கள் தான் இந்த சித்திரவதைக்கும் இந்த துன்புறுத்தலுக்கும் உள்ளான ஆட்கள் வந்து முக்கியமாக ஜேவிபியோட சம்மந்தப்பட்டார்கள். அப்போ அதே ஜேவிபி தற்போது ஆட்சியில் இருக்கைகள் இந்த ரணில் மேலே கை வச்சிருக்கின்ற வந்து இது ஒரு அரசியல் பழிதீர்த்தல் என்று தான் கூறப்படுது. அதே ரணில் விக்ரமசிங்க தற்போது ஆட்சியில் இருக்கிற இந்த என்பிபி என்ற போர்வையில் இருக்கிற ஜேவிபியால் கைது செய்யப்பட்டு வந்து இதற்குரிய அரசியல் பழிதீர்த்தல், பழி வாங்கல் இல்லை பழி தீர்த்தல் சம்பவமாகத்தான் கருதப்படுகின்றது. அதாவது இப்போ சர்வதேச ரீதியில் அழுத்தங்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விடயம் இல்லை. நீங்கள் இவ்வாறு நடக்கின்ற ஒரு செயற்பாடு வந்து எதிர்காலத்தில் ஒவ்வொரு எக்ஸ் பிரசிடென்ட்டுக்கும் இப்போ அனரோ கூட எவ்வாறு எலெக்ஷனில் தோற்றா அவருக்கும் இதை சம்பவம் நடக்கும். இதை சுட்டி காட்டி இப்போ கூட ஒரு சில அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் வந்து அனுரகுமாரை தன்னுடைய வாகனத்தில், அதாவது அரசாங்கம் கொடுத்த அந்த வாகனத்தில் வந்து தன்னுடைய தாயார வீட்டுக்கு போகிறார், தன்னுடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார், விசாக்கு அதுகளுக்கு தண்டவாட்டில் போகிறார் ஒஃபிஷியல் இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து குற்றமாக கருதப்படுது. அப்போ எதிர்வரும் காலங்களில் பல நாட்டு தலைவர் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் எதிர்வரும் காலங்களில் இப்படியான சிலுவைத்தனமான செயற்பாடுகள் வந்து எக்ஸ் பிரசிடென்ட்ற வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தற்போது திருத்தி அமைக்கப்படுற சரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சகல உரிமைகளும் நீக்கப்படுது, யாருமே அனுபவிக்க முடியாது. இப்போ இலங்கையில் நடக்கிற குற்ற விசாரணைகள், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படுற நடவடிக்கைகள் கூட எந்த ஒரு அதிகாரம் இல்லாத நபரை தான் இலகுவாக நெருங்க முடியும். ஸோ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான கொடுப்பனவுகள், முன்னாள் ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள், முன்னாள் ஜனாதிபதிக்கான இருப்பிடங்கள்லேருந்து எல்லாத்திலையும் நீக்கிட்டது இந்த அரசு. ஆனால் மக்கள் மத்தியில் பார்க்க போனால் இது ஒரு நீதியான செயற்பாடாக இருந்தாலும் ஒரு அரசியல் ரீதியில் பறந்து பார்க்க போயில வந்து இது ஒரு பழிவாங்க செயற்பாடு தான் எல்லாருக்கும் மத்தியில் இருக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் வந்து உண்மைக்குமே நீதித்துறை சுதந்திரமாக செயற்பட்டு விசாரணை ஆரம்பித்து இது ஒரு பாரிய பிரச்சனை அல்ல என்று நினைத்தா கூட ரணில் விக்ரமசிங்க பிணையில் விட முடியும். ஆனால் இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் என அப்பட்டமாக வெளியால் தெரியுது. அதாவது இந்த பட்டில் இந்த முகாமில் வந்து சித்திரவதை செய்யப்பட்ட ஜேவிபி உறுப்பினர்கள், அதாவது முக்கியமாக சிங்கள ஜேவிபி உறுப்பினர்களுக்கு பழி வாங்குற நோக்கில் தான் தற்போது அந்த ஆட்சிக்கு வந்த ஜேவிபி என்ற என்பிபி அரசு ரணில் விக்ரமசிங்க இது ஒரு பொடி கேஸில் வந்து தூக்கி உள்ள வச்சு அவரை வந்து ஆட்டங்காட்டி கொண்டு இருக்குது. இவரை ஜெயிலில் வச்ச பிறகு இந்த பலகள்ளன் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்ன ஒரு நல்லவன் எதுக்குன்ற மாதிரி தற்போது சிங்கள மக்கள் மத்தியில், அதாவது எங்கள் தமிழர்கள் இல்லை, தமிழர்களுக்கு வந்து என்ன நடந்த இலங்கையில் என்ன நடந்தாலும் சூடு சொன்னேற்ற மாதிரி சொரிஞ்சு கொண்டு தான் தெரியல. தங்களுக்குள்ள தமிழர்கள் மக்களை நான் சொல்லலை, அரசியல்வாதிகளை சொல்கிறேன், அவர்களுக்குள்ள தாங்களே பெரிதாக காட்டணும்னா காட்டி என்னவும் செய்வேன். மற்றும்படி சிங்களவர்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு கொண்டு செய்ய மாட்டோம். நியூஸை தவிர மக்களுக்கு எந்த வித ஒரு அறிவித்தலோ இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செம்மணி பிரச்சனை காணாமல் போயிட்டு வடக்கு கிழக்கில் இலங்கையில் பெரிய பேசு பொருள் இந்த செம்மணி பிரச்சனையை காணாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு கூட ரணில் விக்ரமசிங்க கைது செய்திருக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், ஒரு தேள் கொட்டினா பெரிய கடுப்பில் இருப்பீங்க, ஐயோ எரியுது. அதே போல் பாம்பு அடிச்சேன்னு சொன்னால் தேள் கொட்டினதை மறந்துடுவோம். பாம்பு கடிச்சுட்டு இருப்போம், இப்போ புறவஞ்சால வந்து சுட வந்துட்டான்னு சொன்னால் சுட வந்து தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதே போல் விகார பிரச்சனை மறைஞ்சது, பிறகு செம்மணி பிரச்சனை துவங்கினது. செம்மணி பிரச்சனை இப்போ மறைச்சாச்சு. இப்போ இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க பின்னால் தான் எல்லா சமூக ஊடகவியலாளர்களும் ஓடிக்கொண்டிருப்பினாங்க, அரசியல்வாதிகளும் அதுக்கு பின்னால் திரும்பினான். அப்போ இலங்கையில் தற்போது பேசு பொருள் வந்து ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதான். முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடந்ததோ அல்லது செம்மணியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோ அல்லது கிட்டடியில் நடந்த கொலையோ தெரியாது. இப்போ இராணுவம் முகாமுக்கு வர சொல்லி அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த கர்த்தால் எல்லாம் போட்டாங்க. கர்த்தால் கூட ஒரு நாடகம். அதாவது இது ஒரு தனிப்பட்ட உணர்வு ரீதியான ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞன் இராணுவத்தால் அடித்து கொலை செய்யப்பட்டு அந்த குடும்பத்தில் எதிர்காலம் என்ன, அது ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. நாளைக்கு அந்த பிள்ளையும் மனைவியும் எங்கே போய் நிற்கிறது, அவங்க ஒரு நடுத்தரில் நிற்கிறாங்க.
இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும்னு சொன்னால் ஊர் மக்களாக சேர்ந்து ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்து அந்த பிரதிநிதி அரசாங்கத்தோட கதைச்சு அந்த குடும்பத்துக்கான நீதியை பெற்று கொடுக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குது, அரசியல்வாதிகள் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து கர்த்தாலை அறிவிச்சாங்க. அந்த கர்த்தாலில் யார் பெரியார்னு காட்டுறக்காண்டி சுமந்திரா அந்த கர்த்தாலை தூக்கி 18ஆம் தேதி மாற்றி கடைசி அந்த கர்த்தாலி இல்லாமல் போய் குழப்பி அடித்தாச்சு. அப்போ நீதி எங்கே, அந்த கதை மறந்தாச்சு. இப்போ பேச போகிறோம் ரணில் விக்ரமசிங்கே. இப்போ இலங்கையில் இருக்கிற யூடியூபர்ஸும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிற யூடியூபர்ஸ் சரி, நாங்கள் ரணில் விக்ரமசிங்கேக்கு பின்னால் போயிட்டோம். செம்மணியும் காணல, புதகுலியும் காணல, எங்களுக்கு நடந்த அநீதியையும் காணல. அப்போ இதுதான் தமிழ் அரசியல்வாதிகள் அங்கே நடத்தப்படுறது. ஆனால் சிங்கள அரசியல்வாதிகள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கலர், அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, கோத்த ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எல்லாரும் வந்து ஒன்று சேரணும். அதாவது இந்த ஆட்சியை நாங்கள் விரட்டி அடிப்போம்னு சொல்லி அதுக்குரிய கூட்டம் கூட அங்கே நடந்து இருக்குது. ஏன், இவர்கள் எல்லாரும் களவெடுத்தவர்கள், இவரோட களவுகள் தான் எல்லாமே வந்து அடித்தளமிட்டு கொண்டிருப்பார்கள். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டம் சேர்ந்து அங்கே அனுரகுமார திசாநாயக வீட்டுக்கு அனுப்பினாலும் அனுரகுமார திசாநாயக்கு சின்ன பாயிண்ட் எதுவும் கிடைச்சா கூட அனுரகுமார திசாநாயக்கா சில வேளையில் தூக்கு தண்டனை வரைக்கும் போகலாம், சித்திரவதைக்கு உட்படுத்தப்படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் வெறுப்பில் இருக்கணும். அப்போ எம்பிபி சார்ந்த அவ்வளோ பேரும் உண்மைக்குமே வதைக்கப்படலாம் எதிர்காலத்தில் தோற்றாங்கன்னு சொன்னோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் கைது நடவடிக்கைகள்ன்றது ஒரு சாதாரண விஷயமாக கொண்டதான் இந்த அரசாங்கம் முயற்சிக்குது. முக்கியமாக முதல்ல பிள்ளையான தூக்கினாங்க, அதுக்கப்புறம் பிள்ளையான சகாக்களை தூக்கினாங்க, அதுக்கப்புறம் அமைச்சர்களை தூக்கினாங்க, அதுக்கப்புறம் இப்போ முன்னாள் ஜனாதிபதியில் கை வச்சுக்காங்க. இப்போ இது ஒரு 4-5 நாள் ஓடின பிறகு பாருங்க ஒரு சாதாரண பேசுபொருளாக இருக்கும். இப்போ ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்து ராஜித சேனாரத்னை தேடி திரிகிறாங்க, அங்கால டயனகி அவையை தேடி திரிகிறாங்க, எல்லாரும் கைது செய்து தேடித்தாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிழை செய்தால், சின்ன பிழை செய்தால் கூட கைது நடக்கும் என்ற ஒரு உணர்வை வந்து உருவாக்கினால் எதிர்காலத்தில் ஒரு பாரிய போராட்டங்கள் அல்லது கலவரங்கள் வெடிக்காது. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் கேள்வி என்னென்னா, எதுவுமே அறியாமல் இந்த நாட்டை கட்டி தந்த ஒரு ரணில் விக்ரமசிங்கே கைது செய்ததுக்கு இந்த அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவித்த இந்த கோத்த ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச கைது செய்யலன்னு தான் நாட்டு மக்களுக்குரிய கேள்வி. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கோத்த ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச கைது செய்யணுன்ற வந்து அங்கே இலங்கையில் ராணுவ புரட்சி உருவாக்கி கூட சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடக்கிற ஆட்சி வந்து என்பிபியாக இருந்தாலும் உள்ளாட நடக்கிற அரசாங்கங்கள் அரவாசி வந்து மஹிந்த ராஜபக்ச எடுத்தது, ராஜபக்ச குடும்பத்துரியது. ஸோ அவங்களில் நேரடியாக கை வச்சுன்னு சொன்னால், அதாவது இந்த உள்ளாட நடக்கிற இந்த 50 அரவாசி அரசாங்கத்தை க்ளீன் பண்ணாமல் ராஜபக்ச குடும்பம் மேலே கை வைக்கிறன்ற வந்து இலங்கையை சுடுகாடாக மாற்றுறதுக்கு அர்த்தம். ஏனெண்டா முள்ளிவாய்க்காலில் அவ்வளவு பொதுமக்களை அடித்து கொண்டு தாங்கள் ஒரு வெற்றியை சிங்கள மக்கள் மத்தியில் காட்டணும்ன்றதுக்காண்டி எத்தனையோ இனப்படுகொலை செய்தவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அல்லது ஆட்சி படத்துக்கிறதுக்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தி அவ்வளோ அப்பாவி உயிர்களை கொண்டவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இதனால் இலங்கை அரசு வந்து அவங்க தமிழ் மக்களை போன்று அந்த வடுக்களை கடந்து வந்தவங்க, நாங்கள் எங்களுடைய விடுதலை உரிமை போராட்டத்துக்காக போராடினாங்க, அதே மாதிரி அவங்களும் விடுதலை உரிமை போராட்டத்துக்காக ஆயிரக்கணக்கான போராளிகள் வச்சு போராடிய ஒரு அமைப்பு தற்போது ஆட்சியில் இருக்கிறது. அவங்க வந்து தங்களோட ஒற்றுமையினால் வந்து இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து தமிழர் ஒற்றுமைக்கு பேர் போனாக்கள், முன்னால் ஒருத்தர் போட்டு பின்னால் இருந்து பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாள் தான் தமிழர், அவ்வளோ ஒற்றுமை நாங்கள். அப்போ எங்களுக்கு வந்து ஆட்சியாளத்தில் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஸோ அவங்க இன்றைக்கு ஆட்சியாளத்துக்கு வந்து தங்களோட அந்த அவங்களோட கொள்கைகளை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க திடீரென்று போயிட்டு மூலசாலி இல்லாமல் யோசிக்க மாட்டாங்களா? இப்போ ரணில் விக்ரமசிங்கே கைது செய்த பிறகு இன்னும் கொஞ்சம் அமைச்சர்களை கைது செய்து இலங்கையில் பிளவிட்டா கைது நடவடிக்கை என்ற ஒரு சாதாரண விஷயம் என்று மக்கள் மத்தியில் ஒரு உணர்வோன்ற கொண்ட பிறகுதான் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு கைது இருக்குது. என்று சொன்னால் நிறைய விசாரணைகள் நடந்து கொண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா? இந்த வருஷம் ஏப்ரலில் கடந்த 2005ஆம் ஆண்டில் இருந்து நடந்த குற்றங்கள் ஃபைல்கள் எல்லாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தாலையும் மனித உரிமை திணைக்களத்தாலையும் சேர்ந்து முன்னெடுத்து போகிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அப்போ அதில் ஒவ்வொரு ஃபைலாக கிண்டும் போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் வதை முகாம் பிரச்சனை, மாணவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்ட பிரச்சனைகள், கப்பங்கோரி கொலை செய்கிற அந்த பிரச்சனைகள், ஈஸ்டர் குண்டு தாக்குதல், அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்மணி புதகுலி தொடர்பாகவும் ஆராய்ச்சி ஒரு அரசாங்கம் மிக விரைவில் அதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை கொடுக்காட்டியும் உள்ள பொறிமுறையில் சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா அங்கால அப்ரூவமாக இருக்கிற மணியன் தோட்டத்திலையும் அடுத்த புதைகுலி இருப்பதாம். அதை பார்த்தா இங்கே கொழும்பு துறைமுகத்தில் 80 எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கு, மனித புதைகுலி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு விசாரணைகள் ஆரம்பிக்கல வந்து ஒவ்வொரு தர பிடிமானம் இருக்குது. இப்போ கூட எங்கள் அரசிட்ட வந்து கோத்த ராஜபக்ச பிடிக்கக்கூடிய ஆதாரம் இருக்குது, மஹிந்த ராஜபக்ச பிடிக்கக்கூடிய ஆதாரம் இருக்குது, நாமல் ராஜபக்ச கைது செய்யக்கூடிய ஆதாரம் இருக்குது. அப்போ நாங்கள் மக்கள் எதிர்பார்க்குறோம்ன்றதுக்காண்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கைது செய்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கை நாடு சுடுகாடாக போகும். சிங்களவர் மத்தியில் வந்து கலவரங்கள் தோற்றுவிக்கப்படும். இனக்கலவரங்கள், முக்கியமாக இனக்கலவரங்கள் தான் நாங்கள் கட்டப்படும். சிங்களவர்களும் அடிபட மாட்டார்கள். அவர்கள் வந்து சிறுபான்மையினத்தவரான
தமிழர்கள்ட்ட, அதாவது முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு இடையிலேயான பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மூவின மக்கள் அடிப்படைக்கில் இலங்கை சுடுகாடா போகும். ஒரு இடமும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாத ஒரு அமைதி இல்லாத சூழல் உருவாக்கப்படைகளை கட்டாயம் அரசாங்கம் இவர்களை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ இப்படியான ஒரு பின்பத்தை தோற்றுவிச்சு மக்கள் மத்தியில் கைது என்ற ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக நாங்கள் போயிட்டு பின்னால் நிற்கலாது, நீதித்துறை சரியாக செயற்படுகிற மக்களை நம்ப வச்சு மக்கள் அன்றாட வாழ்க்கையை அவர்கள் பார்க்க விட்டு போட்டு இந்தியாவில் அரசாங்கம் தன்னுடைய வேலையை செய்யணும்ன்றது தான் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசின் கொள்கையாக இருக்குது. அப்போ எதிர்வரும் காலங்களில் இப்போ அசாத் மௌலானா இலங்கைக்கு வந்த பிறகு உண்மையை சொன்னால் அதை தொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளும் போது சில வேளை இன்னும் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படலாம், மைத்ரிபால சிறிசேன கைது செய்யப்படலாம், மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படலாம், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ தற்போது இலங்கையில் நடந்திருக்கிற சம்பவம், இந்த ரணில் விக்ரமசிங்க கைதுன்ற பல கோணங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். மக்களாக நாங்கள் வழியாக இருந்து கருத்துக்கள் பலதையும் பகிரலாம், நாட்டை காப்பாற்றின ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் நீதித்துறை சார்ந்து பார்க்கும்போது அது குற்றமாக கருதப்படுது. அங்கே கருணை பார்க்குறதுக்கோ அங்கே பாவம் பார்க்குறதுக்கோ எதுவும் இல்லை. வெளிநாட்டு தலைவர்களோட ஒரு மனிதாயமான ரீதியில் நடத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதாயமான ரீதியில் நடத்த வெளிக்கிட்டு தான் இலங்கை இந்த அளவுக்கு தூரத்துக்கு இருக்குது என்று சொல்லியும் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் சொல்லுது. அப்போ அது மன்னராக இருந்தாலும் சரிதான், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், குற்றம் அழைத்தால் குற்றம். அப்போ பொதுவாக நான் கூற வர விஷயம் என்னன்னு சொன்னால், அரசியல் பழிவாங்கலாகவும் இருக்கலாம், அரசியல் பழிதீர்த்தலாம் இருக்கலாம், அல்லது நீதி நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம், அல்லது இது ஒரு அடித்தளம், அதாவது அத்திவாரமாக இருக்கலாம். பல பெரிய தலைவர்கள கைதுக்குரிய அத்திவாரம் இருக்கலாம். அதாவது மக்கள் மத்தியில் கைது என்ற ஒரு பின்பத்தை, அதாவது இந்த கைது என்றது ஒரு சாதாரண விஷயம் இலங்கையில் என்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறதுக்காக ரணில் மேலே கை வச்சும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஜேவிபியுடைய அரசியல் பழிதீர்த்தல்னு சொல்லலாம். அதாவது கடந்த காலத்தில் சித்திரவதை செய்யப்பட்ட ஜேவிபி உறவுகளுக்காக தற்போது ஆட்சியில் இருக்க என்பிபி செய்கிற பழிவாங்க செயற்படுதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்போ இந்த செய்தியை மக்கள் மத்தியில் நீங்கள் எந்த அளவுக்கு இது எதுக்காக செய்யப்படுகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை விட இதே மாதிரி பல செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம்.